தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனவெல்லாம் தரும் அன்பரின்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே வெட்டுவானும் எல்லையம்மன் கடை கண்களே. எல்லாம் வல்ல எல்லையம்மனுடைய பரிபூர்ண அனுக்கிரகத்திலே வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா வெட்டுவானம் என்கின்ற கிராமத்திலே புராதனமான ஆலயமாக அமையப்பெற்று அம்பாள் வெட்டுவானம் எல்லையம்மன் என்கின்ற பெயருடன் அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அம்பாளுடைய ஸ்தல வரலாறு, அந்த அம்பாளுடைய பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமஹா என்று சொல்லப்படுகிறது. சீதலாம்பிகை என்று சொல்லக்கூடிய மாரியம்மனாகவும் விளங்குகிறாள். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய விசேஷமானது, ஒரு ராஜா ராணி இவர்களுக்கு குழந்தை பாக்கியம், புத்திர சந்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஒரு காரணத்தினால் மிகவும் மனதால் வருந்தி தெய்வத்தை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு வாரிசாகவும் இருந்து இந்த நாட்டையும் அரசாளக்கூடிய அளவிற்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கனவில் தோன்றி ஒரு இடத்தை காண்பித்து அந்த இடத்தை நோக்கி அந்த இடத்தை தோண்டி எடுக்கும் பொழுது அதிலிருந்து சுயம்புவாக அம்பாளானவள் ஒரு குழந்தை ரூபமாக வருகிறாள். அந்த குழந்தையாக இந்த ராஜா ராணிக்கு ரேணுகா என்கின்ற பெயரோடு அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். அந்த குழந்தையானது நல்ல முறையிலே வளர்ந்து அந்த குழந்தைக்கு தேவையான ஒரு அரசபையை ஆளக்கூடிய ஆளுமை திறமை இருக்க வேண்டி அவர்களுக்கு வில்வித்தை பலவிதமான வித்தைகளெல்லாம் தேர்ச்சி பெற்று நல்ல ஒரு வீராங்கனி என்கின்ற அளவிலே அவர்கள் இருக்கின்றார்கள். அப்பொழுது அவர்களுக்கு திருமண வயது வரும்பொழுது ராஜாவும் ராணியும் ரேணுகா என்கின்ற தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய ஏற்பாடு செய்கிறார்கள். செய்யும் பொழுது ரேணுகா என்கின்ற அவருடைய மகளானவள், எனக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்கள் என்னை விட அதிகமான ஆளுமையாக இருக்க வேண்டும், வீரத்தில் சிறந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, அப்படியாகட்டும் என்று அவருக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து சுயம்பரா திருமணம் என்கின்ற திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்கிறார்கள். இருந்தாலும் வந்த அரசர்களிலே யாருமே அந்த ரேணுகாவை வெற்றி கொள்ள முடியவில்லை. உடனே என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது திக்விஜயம் செய்கிறார்கள். ரேணுகா என்பவர்கள் அடுத்த நாட்டிற்கு திக்விஜயம் செய்வது, தன்னை விட வெற்றி பெறுபவர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திக்விஜயமானது செய்கிறார்கள். செய்யும் பொழுது ஒரு நாட்டிற்கும் சென்று அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசர்கள் அனைவருமே இந்த ரேணுகாவை வெற்றி கொள்ள முடியாமல், யாருமே வெற்றி கொள்ள முடியவில்லை என்கின்ற அளவிற்கு இருக்கும் பொழுது ஒரு நாள் படவேடு என்கின்ற இடத்திலே ஒரு பெரிய ஒரு ஆசிரமம் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஜமதக்னி ரிஷி என்கின்ற ரிஷியானவர் அந்த இடத்திலே அமைதியான ஒரு சூழ்நிலையிலும் இயற்கையாக இருக்கக்கூடிய இடத்திலே தவமானது செய்து கொண்டிருக்கின்றார். ஏனென்றால் ஒரு நிசப்தமான ஒரு இடம் இருந்தால்தான் நாம் அந்த தபத்தை மேற்கொள்ள முடியும். ஆகையால் அந்த இடத்தை ஜவ்வாது மலை என்கின்ற மலையின் அடிவாரத்திலே அவர்கள் அந்த தபத்தையும் ஜபமும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக இருக்கும் பொழுது அந்த வழியாக வருகின்ற ரேணுகா நீண்ட நேரமாக காலம் கடந்த காலத்தினால் அந்த இடத்தில் இரவு தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அந்த காலாட்படை குதிரைப்படைகள்
யானை படைகள் இது எல்லாமே சேர்ந்து அந்த காட்டை தும்சம் செய்கிறது. அப்பொழுது அந்த ஜமதக்னிஷனுடைய தபம் கலைகின்றது. கலைந்தவுடன் கோபம் அதிகமாகி சபித்து விடுகிறார். அப்பொழுது பார்த்தவுடன் ரேணுகா அவர்களுக்கு நம்ம மீறி ஒரு பெரிய ஒரு சக்தி இருக்கு இவர்கிட்ட, அதனால் இவர் தான் நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவரிடம் கேட்க மானசீக முறையிலே திருமணம் நடக்கின்றது. திருமணம் நடந்து முடிந்தவுடன் மானசீகமாக முறை என்றால் அந்த ஜமதக்னி ரிஷி எப்படி இருக்கின்றாரோ அந்த ரிஷி தத்துவத்திற்கு மாறுகிறார்கள். ஒரு தவ வலிமையோடு அந்த காவி உடை அணைந்து அந்த சுவாமிகளுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படி மானசீகமான முறையிலே 5 குழந்தைகள் அவர்களுக்கு இருக்கின்றது. அந்த 5வது குழந்தை பரசுராமன் என்கின்ற குழந்தையாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது தினந்தோறும் தினசரி நித்தியப்படி பூஜைக்காக மணலால் குடம் செய்து அந்த பூரணி ஆறு என்கின்ற ஆறிலிருந்து ஜலத்தை கொண்டு வந்து சிவபூஜை கொடுப்பது வழக்கம். அங்கே இருக்கக்கூடிய புஷ்பங்களும் அந்த தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய ஜலத்தையும் கொண்டு வந்து அந்த ஜமதக்னி ரிஷியினுடைய சிவபூஜைக்கு கொடுப்பது வழக்கம். அப்படியாக ஒவ்வொரு நாளும் கொடுக்கும் பொழுது ஒரு நாள் மேலே அந்த மணல் குடம் செய்யும் பொழுது மேலே கந்தர்வன் செல்கின்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அந்த கந்தர்வனை அந்த தண்ணியில் பார்த்த உடனே மனசஞ்சலம் ஏற்படுகிறது. ஏன்னா ராஜகுமாரியாக வாழ்ந்தவர்கள், அவருடைய வாழ்க்கையில் ராஜகுமாரி அப்படின்னும் பொழுது எல்லா விதமான சுகபோகங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த தன்மையை மாறி வரும்பொழுது ஒரு மனசஞ்சலம் ஏற்படுகிறது. அந்த மனசஞ்சலத்தை அடைந்தவுடன் மனதை ஏதோ ஒரு காரணத்தினால் என்பதை அதை சரி செய்து கொண்டு உடனே தன்னுடைய அந்த குடத்தை திரும்பவும் முயற்சி செய்கிறார்கள். அந்த மணல் குடமானது எவ்வளவு செய்தாலும் உடைந்து விடுகிறது. அது அவர்களுக்கு ஏற்றாற்போல அந்த குடமானது அமைய மாட்டேங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்வது என்று யோசிப்பதற்குள் அந்த ஜமதக்னிஷுடைய ஞான திருஷ்டியில் தோன்றி உடனே இங்கே நடந்த நிகழ்ச்சியை தோன்றியதனால் தன்னுடைய மகன்களை அழைத்து, அதில் பரசுராமரை குறிப்பாக அழைத்து, உன்னுடைய தாயை சிரச்சேதனம் வெட்டிவிட்டு வா என்று சொல்கிறார். ஒரு தாயை வெட்டு அப்படின்னு சொன்ன உடனே தன்னுடைய மகனானவன் எவ்வளவு கஷ்டப்படுவான் என்பது. இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்கின்ற ஒரே வார்த்தையிலே தன்னுடைய தந்தை சொன்ன சொல்லிற்காக அங்கிருந்து புறப்படுகிறார். அப்படி புறப்பட்டு வரும்பொழுது தாயாக இருக்கக்கூடிய ரேணுகா பரமேஸ்வரி தன்னுடைய இடத்தை விட்டு நகர்ந்து ஒவ்வொரு இடமாக நகர்ந்து செல்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பரசுராமர் தன்னுடைய தாயை தேடி வரும் பொழுது மேலையுத்தூர் என்கின்ற கிராமத்திலே தஞ்சம் அடைந்து அந்த இடத்திலே ஒரு மறைவான ஒரு இடத்திலே இருக்கின்றார்கள். அதற்கு காரணம் தன் மகன் தன்னை வெட்டப் போகிறான் என்ற பயத்திற்காக இல்லை. தன்னை வெட்டினால் அவனுக்கு ஒரு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுமே என்கின்ற காரணத்தினால்தான் அந்த இடத்தை விட்டு மறைமுகமாக இருக்கிறார்கள். இருந்தாலும் பரசுராமர் தேடி வந்து அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தாயை வெட்டுவதற்காக செல்லும் பொழுது எல்லோரும் தடுத்து நிறுத்துகிறார்கள். வேண்டாம், இது சரியில்லை, இதை செய்யக்கூடாது, ஒரு தாயை வெட்டக்கூடாதுன்னு எவ்வளோ அறிவுரைகள் சொல்கிறார்கள். இருந்தாலும் அவருடைய தந்தை சொன்ன சொல் மட்டுமே அவர் மனதில் இருந்ததனால் உடனே அந்த இடத்தில் தடுத்து நிறுத்தியவர்களை வெட்டிவிட்டு தன்னுடைய தாயும் தலையை வெட்டி விடுகிறார். சிரைச்சேதனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. உடனே என்ன செய்வது என்பதை தெரியாமல் அனைவருமே அந்த இடத்துல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே பரசுராமர் தன்னுடைய தந்தையை நோக்கி செல்கிறார். நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் செய்து விட்டேன், நீங்கள் சொன்ன பணியை ஆணையை. ஏன்னா அந்த தந்தையான ஜமதக்னி ரிஷி ஆணையாக கொடுக்குறார், நீ செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொன்ன விஷயத்தை நான் செஞ்சிட்டேன், சரி என்ன வரம் வேண்டும் கேள், நான் தருகிறேன் என்றார். அப்போ ஒரு 3 வரம் தருவதாக வாக்கு கொடுக்குறார். யார்? ஜமதக்னி ரிஷியே கொடுக்குறார், பரசுராமர் கேட்கலை. இருந்தாலும் 3 வரத்தையும் ஜமதக்னி ரிஷியே கொடுக்கிறேன் என்று சொன்ன உடனே சரி அப்படின்னு உடனே முதல் வரமாக என்னுடைய தாய் வேண்டும் என்று கேட்கிறார். உடனே ஒரு என்ன செய்வது, தாயை கேட்கும் பொழுது வரமாக கொடுத்து விட்டோம் என்பதற்காகவும்
உலக நலன் வேண்டியும் பல விஷயங்கள் அடங்கியிருக்கின்றது என்பதற்காகவும் கமண்டல ஜலத்தை எடுத்து தன்னுடைய மகன் பரசுராமனிடம் கொடுத்து, உன்னுடைய தாயின் உடலையும் தலையையும் ஒன்று சேர்த்து அந்த கமண்டல ஜலத்தை தெளித்தால் உன் தாய் எழுந்து வருவாள் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அடுத்த நிமிஷம் பரசுராமர் தன்னுடைய தாயை எழுப்ப வேண்டும் என்கின்ற ஒரே ஒரு பாசமானது, தாய் பாசம் என்கின்ற வகையிலே ஓடோடி வருகிறார். வந்து உடனே எழுப்பணும், அவசரமான எப்படியாவது தாயை எழுப்பி நிற்க வைக்கணுங்கிற ஒரு காரணத்தினால் அவருடைய கமண்டல ஜலத்தை எடுத்து தன்னுடைய தாயின் இன்சான் உடம்புக்கு சிரசு பிரதானம் என்று சொல்வார். எப்பொழுதுமே ஒரு சிரசுனா ஒரு முகத்தை வச்சு தான் நம்ம எல்லாருமே ஐடென்டிஃபை பண்ணுவோம். அது மாதிரி அந்த சிரசை எடுத்துறார். தாயோடைய சிரசை எடுத்து வேறொரு உடலோடு இணைச்சி ஜலம் தெளிச்சு விடுறார். அடுத்த நிமிஷம் தாய் எழுந்து நிற்கிறாங்க. எழுந்து நின்ற உடனே தாயினுடைய சிரசு தான், தலை மட்டும் தாயுடையதாகவும் உடலானது வேறொரு உடலாக இருப்பதை கண்டு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு வேதனைப்படுகிறார். ஐயோ, நம்ம அவசரத்தில் இதை செஞ்சிட்டோமே, நம்ம செஞ்ச தவறு, வெட்டினது ஒரு தவறு, சேர்ப்பதிலும் சரியான முறையில் செய்யவில்லையே என்று மனம் வருந்துகிறார். அப்பொழுது பரசுராமர் தன்னுடைய தந்தையிடம் திரும்பவும் செல்கிறார். அடுத்த ஒரு வரம் கேட்கிறார். எனக்கு திரும்பவும் நீங்கள் என்னுடைய தாயை முழுமையாக சரியான முறையில் செய்வதற்கான பலனை கொடுக்க வேண்டும். அது முடியாத கதை, நடந்தது தான். உடல் மாறினதனால மாரியம்மன் என்கின்ற பெயரோடு விளங்குவாள் என்று சொல்கிறார். உடனே தந்தைகிட்ட இன்னொரு வரத்தை கேட்கிறார். தாயிற் சிறந்தொரு கோவிலும் இல்லை, என் தாயிற் சிறந்த கோவில் எல்லா இடத்திலையும் இருக்கணும், உலகம் முழுவதும் என் தாயை அனைவரும் வணங்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த அந்த தாய்க்கு அந்த வரத்தை கொடுக்க வேண்டும். எனக்காக அந்த வரத்தை கொடுக்கும் பொழுது தாயினுடைய பலன் அடைய வேண்டும். சரி, அப்படியே ஆகட்டும் என்று சொல்கிறார். உடனே பரசுராமர் தன் தாயை அந்த இடத்துக்கு திரும்ப வராரு. இருந்தாலும் மனசஞ்சலத்தினால், மனசிலால் ரொம்ப வேதனைப்பட்டு, இதற்கெல்லாம் ஒரு காரணம் யார் என்பதை தெரிந்து கொண்டு உடனே வேக வேகமாக அந்த கந்தர்வ வம்சத்தையே அழித்து விடுகிறார். கந்தர்வர் தானே மேலே போனாங்க, அதனால தானே இந்த சூழ்நிலை ஏற்பட்டது என்பதற்காக கந்தர்வர்கள் எல்லாம் அழிச்சுடுறார். கந்தர்வ அரசர்கள் அவர்கள்லாம் கந்தர்வர்கள். அதை தொடர்ந்து தன் தாய்க்கு நான் செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு பாபம், ஆனால் என் தாயை மறுபடியும் நாம் சென்று பார்ப்பதற்கு என் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஏன்னா அந்த அம்மாவை பார்க்கும்போது தான் செய்த குறைகள் மட்டுமே தெரிகிறது. அந்த அம்மாவை நம்ம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் விலகி செல்கிறார். தன் தாயிடமிருந்து விலகி சோட்டானிக்கரை பகவதி அம்மன் என்று சொல்லக்கூடிய அம்பாள் ஆலயத்திலே தபம் செய்கிறார். எதற்காக? செய்த பாபத்தை அந்த பாப விமோச்சனம் செய்வதற்காக தபம் செய்து தன்னுடைய உடலையும் உள்ளத்தையும் வருத்தி தபம் செய்தனால் 3 சக்திகளாக இக்ஷா கிரியா ஞானா என்ற 3 சக்திகளும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இடத்திலே துர்க்கையாக விளங்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியாக லலிதாம்பிகையாக அந்த இடத்திலே அவர்களுக்கு மும்மூர்த்தியாக ராஜராஜேஸ்வரி, அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி முப்பெரும் தேவிகளாக அவர்களுக்கு அந்த பரசுராமருக்கு பாப விமோச்சனத்தை, பிரம்மஹர்த்தி தோஷத்தை நீக்கி அவருக்கு அருள் செய்கிறார். அப்போ அருள் செய்தவுடன், எப்பொழுதுமே நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், தபம் பண்ணுறோம்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் ஒரு வரமாக கொடுப்பாங்களாம், ஏதாவது ஒன்று நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்படி அந்த பரசுராமர்கிட்ட அந்த முப்பெரும் தேவியாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி சரஸ்வதி, முக்கியமான தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பாள், அந்த அம்பாளான ராஜராஜேஸ்வரியாகவும் அந்த இடத்திலே அம்பாளானவள் 3 பேரும் சேர்ந்து அந்த பரசுராமர்கிட்ட ஏதாவது வரம் கேட்பா, நாங்கள் தரோம்னு சொல்கிறோம். என்னை நோக்கி தவம் இருந்ததனால் உனக்கு ஒரு பலன் தர வேண்டும் என்பதற்கு. உடனே அந்த பரசுராமர் சொல்கிறார், என்னுடைய தாயை நான் மறுபடியும் பார்க்க முடியவில்லை, என் மனம் வருந்துகிறது. ஆகையால் நீங்கள் 3 சக்திகளும் ஒன்று சேர்ந்து என் தாயுடனே இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்குறார். அப்போ தான் சரி அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறார்.
அந்த 3 சக்திகளாக இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி, சரஸ்வதி, ராஜராஜேஸ்வரியாக விளங்கக்கூடிய முப்பெரும் தேவியரும் அந்த அம்பாளிடத்திலே, அந்த ஆலயத்திலே மானசீகமாக அங்கே இருந்து வருகின்ற பக்தர்களுக்கு பலன் தந்து கொண்டிருக்கின்றார். அப்படி இருக்கும் பொழுது பரசுராமர் தன்னுடைய தாயாரை வெட்டப்பட்ட இடம் வெட்டுவானம் என்கின்ற பெயர் மருவி மேலைவித்தூர் என்கின்ற கிராமம் வெட்டுவானம் என்கின்ற பெயரோடு விளங்குகிறது. அம்பாளானவள் அந்த வெட்டுவானம் எல்லை அம்மன் என்கின்ற பெயராக, ரேணுகா பரமேஸ்வரனுடைய பெயர் எல்லை அம்மன் என்கின்ற பெயராக மாறியது. இயற்பெயரானது ரேணுகா பரமேஸ்வரி. எல்லையை காக்கக்கூடிய சக்தியாக எல்லை அம்மன் என்கின்ற பெயரோடு விளங்குகிறாள். மகிஷாசுர மர்தினி என்று சொல்லக்கூடிய அம்பாள் மகிஷனை சம்மாரம் செய்யும் பொழுது அந்த 8 திக்கிலும் ஒவ்வொரு தேவதைகளை பிரதிஷ்டை செய்கிறார்கள். ஒவ்வொரு தேவதையும் ஒவ்வொரு இடத்துல பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து அந்த எல்லையை ஒரு கட்டுக்குள் கொண்டு வருகிறார்கள், இந்த அசுரனை சம்மாரம் பண்ணும். அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்திலே எல்லையை காக்கக்கூடிய சக்தி அந்த ரேணுகா பரமேஸ்வரி என்கின்ற அம்பிகையிடம் கொடுக்கிறார்கள். இப்படியாக அம்பாளுடைய விசேஷமான ஒரு ஆலயம் வெட்டுவானம் என்கின்றது. ஸ்தலவிருட்சம் என்கின்ற வேப்ப மரம் பல 100 ஆண்டு காலமானதினால் கசப்பு தன்மை இழந்து அது சிவசக்தி ஸ்வரூபமாக ஒரு சிவபெருமானுடைய வில்வத்தடையும் அம்பாளுடைய விசேஷ பத்திரமாக விளங்கக்கூடிய வேப்ப இலை அதையும் ஒன்று சேர்ந்து சாப்பிட்டால் என்ன உணர்வு இருக்குமோ அவ்வுணர்வானது அந்த ஸ்தல விருட்ச மரத்திலே இருக்கக்கூடியது. ஆகையால் அந்த ஸ்தல விருட்சம்ங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு வேப்ப மரம். அந்த இடத்துல குழந்தை பாக்கியம் வேண்டி தொட்டில் கட்டுவார்கள். திருமணம் வேண்டி மாங்கல்ய கயிறு, மஞ்சளிலே மாங்கல்ய கயிறை கட்டி அந்த ஸ்தலவிருட்சத்தில் கட்டுவார்கள். அப்படியாக குழந்தை பாக்கியம், திருமண பாக்கியங்கள்லாம் அம்பாளிடம் வேண்டி அந்த ஸ்தலவிருட்சத்திலே கட்டும் பொழுது அவருடைய பலன் பரிபூரணமாக கிடைக்கிறது. அதோடு இங்கே அம்மை போட்டவர்கள் நிறைய தங்குவாங்க. இப்போ அந்த அம்மை போட்டவங்கள்லாம் வெளியில் தங்குவாங்க. அம்மை நோய் என்பது அந்த இடத்துல ஒரு மருத்துவ குணத்தோடு இருக்கக்கூடிய சக்தியான அம்பாள் தான் ரேணுகா அம்பாள். அதனால் வருகின்ற அந்த அம்மை போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே அதில் தீர்த்தம், மஞ்சள் தீர்த்தம், அபிஷேக தீர்த்தமாக பிரசாதம் மருந்தாக கொடுக்கப்படுகிறது. காலையில் அவங்க அங்கேயே தங்கியிருப்பாங்க. காலையில் எழுந்து கோவில் வலம் அந்த சார்ந்து இருக்கக்கூடியவர்கள், ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா அம்மா, அம்மாவுக்கு இருக்குன்னா பையன் அப்படின்னு அவங்க அந்த கோவிலுடைய குளத்தில், அம்பாளுடைய எதிரில் குளம் இருக்குது, அந்த குளத்தில் போய் குளிச்சுட்டு கோவிலை வலம் அந்த தீர்த்த பிரசாதத்தை கொண்டு போய் அந்த அம்மை போட்டவர்கள் கொடுப்பார்கள். நல்ல குணமாகிவிடும். இப்படியாக அந்த அபிஷேக தீர்த்தம், மஞ்சள் தீர்த்தம் ரொம்ப மகிமை உள்ளது, மருத்துவ குணம் உள்ளது. அடுத்ததாக இருக்கக்கூடியது அந்த ஸ்தல விருட்சத்தினுடைய வேப்ப இலை எடுத்து அந்த அம்மை போட்டவர்களுக்கு மஞ்சளோடு சேர்த்து அரைத்து அந்த குழந்தைக்கு தடவுவார். ஒரு 5 நாளில் அம்மை நோய் குறைஞ்சிடும். இப்படியாப்பட்ட அம்மை நோயாக இருந்தாலும் கண்கூட பல விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கோம். ஒன்றுமே முடியாத சூழ்நிலை கோவிலில் இறங்குவாங்க, உள்ளே நடக்கவே முடியாது, அவர்களை 2-3 பேர் கூட்டின்னு வருவாங்க தூக்கி. ஒரு நாள் அந்த மண்டபத்தில் படுத்துட்டாங்கன்னா அடுத்த நாள் அவங்க அந்த அதாவது அந்த குணாம்சம், அந்த வியாதியினுடைய வீக்ஷரண்யம் குறைந்து அவர்கள் நல்ல ஒரு நிலைமைக்கு ஒரு 5 நாட்களில் குணமாகிவிடுவார்கள். இது ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயத்தில் நடைபெறுகின்றது. மேலும் அந்த குளத்திற்கும் அங்கே அம்பாளுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் எல்லாரும் படுப்பாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னாக்கா, பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அம்பாளானவள் அந்த திருக்குளத்தில் சென்று குளித்துவிட்டு ஒரு கையில் வேப்பிலையும் ஒரு கையில் முந்தானையும் எடுத்து வீசிக்கொண்டே வருவாளாம்.
அப்போ இந்த அம்மை போட்டவங்கெல்லாம் கீழே படுத்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் அந்த மண்டபத்தில் தான் படுப்பாங்க. முதல் நாள் அங்கே தான் படுப்பாங்க. அடுத்த நாள் அந்த அம்மை மண்டபம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தங்குவாங்க. அப்போ வரும்பொழுது அந்த ஈரக்காற்று, அம்பாளுடைய முந்தானையில் வரக்கூடிய ஈரக்காற்றும், அம்பாள் அந்த வேப்பிலையில் சுற்றி வரும்பொழுது அந்த வேப்பிலையுடைய காற்றும் பட்டவுடன் அது நன்றாக குணமாகிவிடும். இது காலத்திற்கும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மேலும் இங்கே ஆடி திருவிழா என்கின்றது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு ஆடி திருவிழாவில் பிரார்த்தனைகள் நிறைய நடத்துவாங்க. அம்பாள்னாவே ஆடி மாதம்னா அம்பாளுக்கு விசேஷமான ஒரு மாதம். அந்த மாதத்திலே மிக முக்கியமாக அந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெள்ளி ஞாயிறு 2 நாளுமே பிரார்த்தனைகளுக்காக வருவார்கள். பொங்கல் வைக்கிறது, அம்பாளுக்கு பொங்கல் வைக்கிறது. அடுத்ததாக என்னன்னு கேட்டிங்கன்னா அங்க பிரதட்சணம், அடி பிரதட்சணம், விளக்கு ஏற்றுறது, கூழ் வார்க்கிறது, இதெல்லாம் அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது. அபிஷேகம் செய்வது, மஞ்சள் அபிஷேகம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். பால், மஞ்சள், அது மாதிரி குளிர்ச்சியான இளநீர் முதற்கொண்டு குளிர்ச்சியான அபிஷேகம் செய்ய வேண்டும். ஒரு அம்மை நோயினாவே ஒரு உடல் அந்த உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடியது. அம்பாளை உஷ்ணத்திலிருந்து தணிப்பதற்காக இந்த அபிஷேகங்கள்லாம் செய்வது வழக்கம். இப்படியாக இந்த ஆடி திருவிழா என்பது 1ஆம் வெள்ளி முதற்கொண்டு 10 வெள்ளிகள் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதில் 4ஆம் நாள் நாகவாகனம் என்கின்ற பிரம்மோற்சவத்தில் 3ஆம் வெள்ளி கழித்து செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் நடைபெறுகிற நாகவாகன உற்சவத்திலே அம்பாள் சயன கோலத்திலே ரொம்ப அருமையான முறையிலே நாகவாகனத்திலே காட்சி கொடுத்து, அந்த நாகவாகனத்தில் நாகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எது இருந்தாலும் அம்பாளுடைய கால சர்பதோஷம், நாகதோஷங்கள் அனைத்துமே அந்த இடத்தை விட்டு விலகி செல்கின்றது அவர்களிடமிருந்து. அப்படியாக அந்த பிரம்மோற்சவம் திருவிழாக்கள்லாம் சிறப்பாக நடைபெறும். மேலும் இவ்வாலயத்தினுடைய விசேஷமான பூஜைகள் அப்படின்னு சொன்னாக்கா கல்யாணம், திருமணம் நடைபெறும் என்பதற்காக அந்த ஆலயத்திலே இந்த சர்வமங்களா கௌரி பூஜை என்கின்ற பூஜையை செய்கிறோம். அப்பொழுது அந்த கௌரி பூஜை என்பது சர்வமங்களமும் உண்டாகட்டும்னு சொல்லுவாங்க. அந்த சர்வமங்களம் அப்படிங்கிறது தான் ரொம்ப விசேஷம். அந்த சர்வமங்களா கௌரி பூஜை என்பது இவ்வாலயத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையிலும் காலை 9 மணிக்கு மேல் அந்த இடத்திலே அந்த கல்யாணம் என்கின்ற ஏதோ ஒரு காரணம், ஜாதகத்தில் ஏதோ ஒரு காரணத்தினால் அவர்கள் காலதாமதம், திருமணம் காலதாமதம் நடைபெறாமல் அவர்களுக்கு நினைத்த இடத்தில் நினைத்தபடியே அவர்கள் திருமணம் செய்வதற்காக ஆலயத்தில் சர்வமங்களா கௌரி பூஜை என்று சொல்லக்கூடிய சுயம்பரா பார்வதி பூஜை பெண்களுக்காகவும் ஆண்களுக்கு கந்தர்வராஜன் பூஜையாகவும் அங்கே சிறப்பாக நடைபெறுகிறது. ஆகையால் இவ்வாலயத்தினுடைய பிரார்த்தனைகள் அப்படின்னு சொல்கிறது கல்யாணம் நடக்கலை அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கான பரிகாரங்கள் அங்கே செய்யலாம். அந்த பரிகாரமானது சர்வமங்கள கௌரி என்று சொல்லக்கூடிய அம்பாளை பூஜை செய்கின்றோம். அடுத்ததாக இருக்கக்கூடியது குழந்தை பாக்கியம் வேண்டி வருகின்ற தம்பதிகளுக்கு அவர்களுக்கு செவ்வாழையும் வெண்ணையும் வைத்து பூஜை செய்து அந்த பௌர்ணமி நாளிலே அம்பாளிடம் பூஜை செய்து அவர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கின்றோம். அதனால் அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியமானது கிடைக்கிறது. மேலும் அமாவாசை தினத்திலே மகா பிரத்யங்கரா யாகம் என்பது சிறப்பாக நடைபெறுகிறது வழக்கம். ஒவ்வொரு அமாவாசையும் சிறப்பாக நடைபெறுகிறது. அந்த நடைபெறும் அந்த சிறப்பான ஒரு யாகத்திலே இந்த ஆபிசார தோஷம் என்று சொல்லக்கூடிய பில்லி, சூன்யம், ஏவல், செய்வினை என்று சொல்லக்கூடிய தீய சக்திகள் விலகி இறை சக்தியோடு இருக்கக்கூடிய பலனை பெறுகிறார்கள். அப்படிப்பட்ட பலனாக அம்பாள் எல்லையம்மன் ரேணுகா பரமேஸ்வரி என்கின்ற அம்பாளானவள் பரிபூர்ணமான அனுக்கிரகத்தை செய்கிறார்கள். இப்படியாக நமது ஆலயத்தின் விசேஷமான பூஜைகள்லாம் நடைபெற்று பரிகாரங்களாக நாம் மனதில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு அதனுடன் ராஜராஜேஸ்வரி என்று சொல்லக்கூடியவள் நவராத்திரி மகோத்சவத்திலே விசேஷமான ராஜராஜேஸ்வரி அலங்காரம் செய்து யானை வாகனத்தில் மிக விசேஷமான முறையிலே அம்பாளானவள் ராஜராஜேஸ்வரியாக வலம் வருவாள்.
அருளாட்சியானது செய்கிறார்கள். இங்கே சோடச மகாலட்சுமி, லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட விஷயமாக சோடச மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள், ஒரு குடும்பம் என்றால் 16 செல்வங்கள் தேவை. அந்த 16 செல்வங்களானது நோயின்மை, கல்வி, தனம், தானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வழித்துணிவு, வாழ்நாள், வெற்றி, ஆகும், நல்லூர், நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களும் அந்த அம்பாளை வணங்கி பூஜை செய்து தீபத்தை ஏற்றி வணங்கினால் அந்த பலன் கிடைக்கிறது. மேலும் இங்கே நாகதேவதையாக இருக்கக்கூடிய இடத்திலே அந்த தீபத்தை, நெய் தீபத்தை ஏற்றி வணங்குவார்கள். தீபங்களை 5 தீபம் என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வார்கள். இப்படியாக அவர்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகளை நிறைவாக அம்பாளானவள் அந்த இடத்திலே செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட மகாலட்சுமியானவள் சோடச மகாலட்சுமி பூஜா ஹோமங்கள் நடைபெறும். அந்த இடத்தில் ஒரு காமாட்சி தீபத்தை வாங்கி அந்த காமாட்சி தீபத்திலே நாம் நெய் விட்டு திரி ஏற்றி அம்பாளை வணங்கி ஆலயம் வலம் வந்து அந்த இடத்துல வச்சோம்னாக்கா இந்த 16 செல்வங்களுடைய பலன் கிடைக்கும். ஏதோ ஒரு காரணம், இந்த 16 செல்வங்களில் ஏதோ ஒரு தடையாக இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னா குழந்தை பாக்கியம், திருமணம், அடுத்தது வியாபாரம், தொழில் அபிவிருத்திகள், ஏதோ ஒரு காரணத்தினால் குடும்பத்தினுடைய அந்யோன்ய சிநேகிதம் இல்லாமல் இருப்பது, குடும்ப ஒற்றுமையை உருவாக்குவது, அனைத்திற்குமே அந்த காமாட்சி தீபமானது அந்த ஆலயத்தில் ஏற்றி வலம் வந்து தீபத்தை அம்பாளிடம் சமர்ப்பணம் செய்தால் அந்த குறைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். ஆகையால் அப்படிப்பட்ட அம்பாள் எல்லா விதமான பலன்களையும் பரிபூர்ணமாக உலகம் க்ஷேமமாக இருக்க வேண்டும், பக்தர்களுக்கு பரிபூர்ண அனுக்கிரகம் கிடைக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆலயமானது வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா, அதை சார்ந்திருக்கக்கூடிய சென்னை டு பெங்களூர் NH ரோடு என்று சொல்லக்கூடிய பிரதான சாலையில் பள்ளிக்கொண்டாவுக்கு அடுத்த ஊராக விளங்கக்கூடியது வெட்டுவானம். ஆகையால் சென்னையிலிருந்து வருபவர்கள் வேலூர் மார்க்கமாக வர வேண்டும். அடுத்ததாக இங்கே வெட்டுவானம், பள்ளிக்கொண்டா வெட்டுவானங்கிற இடத்துல அந்த கோவிலுக்கு வரலாம். பெங்களூர்லேருந்து வரவங்க அவங்களுக்கும் இங்கே வந்து வரத்துக்கான சௌகரியங்கள் பள்ளிக்கொண்டா வந்து வரலாம். வெட்டுவானமே வந்து இறங்கி நேராக பஸ் மார்க்க எல்லா வசதிகளும் இருக்குது. அதனால் இவ்வாலயத்தை வணங்குவதனால் எல்லா விதமான பலன்களும் கிடைக்கின்றது என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு, மேலும் இந்த பெங்களூரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ராஜராஜேஸ்வரி என்கின்ற நமது அம்பிகாக ரேணுகா பரமேஸ்வரி குலதெய்வமாக விளங்குகிறார்கள். அப்படிப்பட்ட குலதெய்வத்தை வணங்கி பூஜை செய்கிறார்கள், பலனையும் பெறுகிறார்கள் என்பதை அன்போடு தெரிவித்து கொண்டு, இதுவரை உங்களுடன் பேசிய சிவாச்சாரியார் TS சந்திரசேகர சிவாச்சாரியார் ஆலயத்தினுடைய தலைமை அர்ச்சகராக இருக்கின்றேன். ஆகையால் நான் இந்த ஆலயத்தை 40 வருட காலமாக பூஜை செய்து அம்பாளுடைய அருளை அனைவரும் பரிபூர்ணமாக பெற்றிருக்கின்றார்கள் என்பதை அனுபவபூர்வமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சீதலேத்வம் ஜெகன்மாதா, சீதலேத்வம் ஜெகத்பிதா, சீதலேத்வம் ஜெகத்தாத்ரி, சீதலாயை நமோ நமः. ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீ எல்லை அம்பிகா தேவ்யை நமோ நமः.